நெக்ஸ்ட் பாருங்க, select the correct statement about biodiversity. Biodiversity அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. Large scale planting of BT cotton has no adverse effect on biodiversity. Western Ghats have very high degree of species richness and endemism. Conservation of biodiversity is just a fad posed by the developed countries. The desert areas of Rajasthan and Gujarat have very high level of desert animal species as well as numerous rare animals. ஓகேங்களா, உயிரி பல்வகை தன்மைக்கான டெஃபினிஷன் தான் கேட்குறாங்க. என்ன ஆன்சரு? பாம்பே. நம்ம இப்போ தான் பார்த்தோம் பயோடைவர்சிட்டி வந்து ஹையாக இருக்கிற ஒரு இடம்னு பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் எக்ஸிட் பிளான்ட் கன்சர்வேஷன்? ஃபீல்டு, ஜீன் பேங்க்கு, சீட் பேங்க்கு, ஷிஃப்டிங் கல்டிவேஷன், பொட்டானிக்கல் கார்டன். ஓகேங்களா, வெளியிட தாவர வளங்காப்பிற்கு கீழ்கண்ட எது பயன்படாது? ஆன்சர் என்னது? ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஓகேங்களா, நம்ம இப்போ தான் பார்த்தோம் இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டுங்கிறது இருக்கிற இடத்துல வச்சு நம்ம பாதுகாக்கிறது இல்லையா? அப்போ நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, இது எல்லாமே ஒரு டைகர் சர்க்கிள், இது எல்லாமே அதில் வந்துடும். எக்ஸிட்டுங்கிறது வந்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு நம்ம பாதுகாக்கிறது இல்லையா? அதில் வந்து ஜீன் பேங்க் வந்துடும், சீட் பேங்க் வந்துடும், பொட்டானிக்கல் கார்டன் வந்துடும், ஜுவாலஜிக்கல் பார்க்லாம் வந்துடும். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்ன சொல்கிறாங்க? என்னது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிற காட்டை அழிச்சிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற எல்லா நியூட்ரியன்ட் தான் இருக்கணும்னா வேற இடத்துக்கு போவாங்க இல்லையா? வேற ஒரு பிளேஸில் போயிட்டு திரும்ப அங்கே இருக்கிற காடு அழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் நேமில் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, பொதுவாக நார்த் ஈஸ்ட்ல வந்து ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது